வணக்கம். இது தமிழ் வினியம் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இறுதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது, வெளியான தகவல். ராணுவத்திலிருந்து விலகியவர்கள் போலீஸ் துறையில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்கவும் முடிவு. சிஐடியில் முன்னிலையானார் கம்பன்பில. எம்மை தூற்றியவர்களுக்கு எம்மீது திடீர் காதல், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை மாற்றுவதற்கு முயற்சி, சம்பிக்க குற்றச்சாட்டு. கொலம்பியா ஜனாதிபதி வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு, பிரச்சார மேடையில் அதிர்ச்சி சம்பவம். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் சிறப்பாக இடம்பெற்ற பஞ்சரத உற்சவம். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு. யாழ் காங்கேசந்துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பண நிகழ்வு. திருகோணமலை புகையிரத நிலைய ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. யாழ் அரியாலை செந்துபாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட 19 மனித எலும்புக்கூடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். விளையாட்டு, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு காலியில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹரின் கைது செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது. ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி 2024 ஆண்டு ஜூன் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் நடைபெற்றது. மேலும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் 2024 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் திகதியன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு சட்ட ரீதியாக விலகியுள்ள 45 வயதுக்கு குறைவான 10,000 பேரை காவல்துறை சேவையில் இணைத்துக் கொள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தம்புத்தேகம காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார். இவர்களை 5 வருட காலத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக கூடிய அபாயத்தில் இருக்கும் சுமார் 7,880 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன் விடுவிப்பு சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளனர். இதுவரை காலமும் எங்களுக்கு எதிராக ஓரணியில் திரண்டு தூற்றியவர்கள் இன்று எங்களை காதலுடன் பார்க்கின்றார்கள் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் காங்கேசந்துறை ரயில் நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார். தற்போது பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் தீர்மானம் மிக்க சக்தியாக தேசிய மக்கள் சக்தி உள்ளது. ஆட்சி அமைப்பது தொடர்பில் பல்வேறு தரப்புகள் எங்களோடு உரையாடுகின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள எந்தவொரு உள்ளூராட்சி சபை நிர்வாகங்களுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம். கடந்த காலங்களில் எங்களை தூற்றி இனவாத ரீதியாக தங்களின் இருப்பை தக்க வைத்துக் கொண்ட எந்தவொரு அணியுடனும் சேரப்போவதில்லை. யாழ் மாவட்டத்தின் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம். யாழ் மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் மேஜர் வேட்பாளராக கபிலனையே நிறுத்துவோம் என்றார். சுயாதீன இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தி ஆணைக்குழுவின் அதிகாரிகளை நிதியமைச்சு மற்றும் வலசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக்க முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது.
அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை நீதிமன்றத்தின் ஊடாக முறியடிப்போம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள மின்சார சபை திருத்த சட்டமூலத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தும் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் வலுசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக்கும் முயற்சிகள் இந்த சட்டத்தினூடாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மின்கட்டண தீர்மானத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீன தலையீடு தடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 2015 மற்றும் 2023 ஆண்டு காலப்பகுதியில் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்கொண்டது. 2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எரிபொருள் மற்றும் மின்சாரத்துக்கு விலை நிர்ணயம் கொண்டுவரும் யோசனையை கொண்டு வந்தேன். இந்த யோசனைக்கு நிதியமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. எரிபொருள் ஊடாக கிடைக்கும் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே நிதியமைச்சு கட்டண நிர்ணயத்துக்கு அன்று எதிர்ப்பு தெரிவித்தது. அதன் பிரதிபலனை இன்று எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 2024 ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாத காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை மொத்த கணக்கு முறைமை ஊடாக மின் கட்டணத்தை முறையற்ற வகையில் அதிகரித்துக் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது. தற்போது மின் கட்டண திருத்தத்துக்கு இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள வருமான விவரங்களில் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கடந்த 6 மாத கால பகுதிக்குள் இலங்கை மின்சார சபை அதிக அளவில் லாபமடைந்துள்ள நிலையில் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளில் பல குளறுபடிகள் காணப்படுகின்றன. இவை குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றார். கொலம்பிய ஜனாதிபதி வேட்பாளர் மிகுல் உர்பெல் டர்பே மீது பிரச்சார கூட்டம் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு கொலம்பியா. அந்த நாட்டில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது. எதிர்க்கட்சியான பழமை வாய்ந்த ஜனநாயக மையம் கட்சியைச் சேர்ந்த 39 வயதுடைய எம்பி மிகுல் உர்பெல் டர்பே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில் தலைநகர் பொகடாவில் நேற்று நடந்த பிரச்சார நிகழ்ச்சியில் மிகுல் உர்பெல் பங்கேற்றிருந்தார். அப்போது திடீரென அவர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. அவரது முதுகு பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் முகுல் உர்பெலை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் விசேட திருவிழாவான தேர் திருவிழா நேற்றைய தினம் விமர்சையாக இடம்பெற்றது.
இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. வழமைக்கு மாறாக தலைவர் நீண்ட உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது மிகவும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பேசுகிறவர். தேவை கருதி நீண்ட விளக்கங்கள் பல கொடுத்திருக்கிறார். வெளிப்படைத்தன்மையோடு கட்சி உறுப்பினர்களுக்கு கடந்த சில நாட்களாக கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிற பல விடயங்களை தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஐயா வெளிப்படுத்தியமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு சிறப்பியல்பு. ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் வந்தவுடனே காலவரை ரிப்பீட் போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும், அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிகை போய் சொல்கிறது என்று சொல்லுவதும், இன்றைக்கு பின்னேரம் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும், கேட்டவர் சொல்கிறார் அதை என்ன ஃபோன் நான் கூட ஃபோனில் கதைக்கிறேன், இல்லை தவறு நான் கோட்டாவை அப்படியே ஃபோனில் கதைக்கிறேன் என்று சொல்கிறது இன்றைக்கு பின்னேரம் வரப்போகுது. அப்படியாக ஒழிச்சு மறைச்சு எந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை. ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திய ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடலில் சொன்னார், பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர் என்று சொன்னார். அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது. நான் இதை பற்றி யோசித்தேன். எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது எதற்காக? சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. அதிகாரத்தை பற்றியது. ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள், அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக. அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தல்களை போட்டிருக்கிறோம். 56ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மிக பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிடத்திலே மட்டும்தான். ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுவதில்லை. மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள், மற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும். சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் மாநாட்டிலே என்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலை வழங்குகிறோம். மக்கள் தவறாக வாக்களிச்சிட்டோமானலாம் கேட்கப்பட்டது. மக்கள் தவறு விடுறதில்லை, மக்கள் தவறு விடுறதில்லை. அது என்பிபிக்கு வாக்கு போயிருந்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இதுதான், நீங்கள் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். 56ஆம் ஆண்டில் இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை. அது தவறு. மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும், அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் நாங்கள். அதை அரசாங்கத்துக்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை, உள்ளாட்சி சபை தேர்தல்களிலேயும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம். மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள். ஒரு குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம்? 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு மக்களோடு மக்களாக மக்களிடம் சென்று வாக்கு கேட்டு வெற்றி பெற்றவர். ஆகவே அதற்காக
முதலிலே கட்சி சார்ந்து உங்களை நோக்கும் உங்களுடைய தமிழக கட்சி சார்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்த பின்பு இந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 13ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைவர்கள் தெரியும் இடம்பெற இருக்கிறது. அந்த தெரிவுகள் அநேகமாக சில அடிப்படையிலும் சபைகளில் தாற்பயங்களின் அடிப்படையிலும் உறுப்பினர்கள் அந்த விஷயங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இறுதியாக தலைமையினால் தெரிவிக்கப்படும். அவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றவர்கள் ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு ஏனைய உறுப்பினர்களுக்கு உண்டு என்பதை நான் முதலிலே வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த கட்சி தெளிவான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டை கொண்டதாக இப்பொழுதுமே இருக்க வேண்டும். அண்மையிலே சில காரியங்கள் தலைமைக்கு தெரியாமலே அல்லது பேசாமலே அல்லது தகவல் தொடாமலே நிகழ்ந்திருக்கிறது. வருத்தத்துக்குரியது. அவ்வாறான நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்விலே பல விடயங்கள் தொக்கி நிற்கின்றன. அவற்றுக்கான விடை அளிப்பது மிக முக்கியம். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். சேம் சைட் போல் அடிக்கக்கூடாது. விடயங்களை ஆராய்ந்து பேசுவார். பெரியவர்கள் பேசுவார். தலைமைகள் உள்ள பொறுப்பு இந்த கட்சி கடைசியாக பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் தேர்தல் மாவட்டத்தில், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட நிர்வாக மாவட்டத்தின் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு முடிவிட்டிருக்கிறது. இதுக்கு மேலே இந்த கட்சி கீழே இறங்குவாது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த கட்சியை மேலே கொண்டு செல்வதற்கு அதற்கான பொறுப்பு தலைமைக்கு உண்டு. அதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இங்கே பல விமர்சனங்கள் இருக்கிறது. அதில் சிலவற்றை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலில் என்னை பற்றி எனக்கு அரசியல் பதவி இது தேவையில்லை. நான் தேர்தலில் போட்டி போட மாட்டேன் சொல்லி, ஆக என்னுடைய பணி கட்சி பணி மட்டும்தான். என்னுடைய கட்சி அதை மீண்டெழ வேண்டும் என்பதிலே நான் மிகவும் ஆழமாக விசுவாசமாக இருக்கிறேன். கட்சியை இன்றைக்கு யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் தலைவர்கள் தெரிவு சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் குழுவிலே பேசி
எந்தெந்த சபையிலோ எந்த கட்சியோ முதன்மை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு வேண்டியவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தோம். ஜாழ் காங்கேசன்துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது. மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜாக் கோடி கலந்து கொண்டு எரிபொருள் களஞ்சிய சாலையை திறந்து வைத்தார். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அகில இலங்கை ரீதியில் நடைபெற்ற பசுமை புகையிரத நிலையத்துக்கான போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கான திருகோணமலை புகையிரத நிலைய அதிகாரி மற்றும் சக ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து 50 கல்யாண முருங்கை மரங்கள் நடிகை நிகழ்வும் நேற்று காலை திருகோணமலை புகையிரத நிலையத்தில் இடம்பெற்றது. ஜாலரியாலை சிந்துபாத்தி மையானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்பகட்ட பரிச்சாத்த அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைகுழியில் இருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி சொல்லியா பிரவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தில் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் எனவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று 9ஆம் நாளும் காலை 7:45 மணி அளவிலிருந்து தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 9 நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரிச்சாத்தகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதில் எத்தனை மனித எண்பு தொகுதியில் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரிச்சாத்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 9 நாட்களின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி இறுதி நாளாக இத்துடன் இது நிறைவுக்கு வருகின்றது பரிச்சார்த்த அகழ்வு பணி. பரிச்சார்த்த அகழ்வு பணி நிறைவுறுகின்ற இன்றைய நிலையில் மொத்தமாக 19 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது. இன்றைய முடிவு நாளில் அந்த 19 எண்பு தொகுதிகளும் முழுமையாக அகழ்வு பணி இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு சட்ட வைத்திய நிபுணர்களிடம் கையளிக்கப்படுறதுக்கு இருக்குது. அவர்களூடாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது.
இந்த அடிப்படையில் ஏற்கனவே நேற்று நீதிமன்றம் இது குற்றம் நிகழ்ந்த ஒரு ரகசியமான குற்றப்பிரதேசம் நிகழ்ந்த ஒரு சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக பாரியம் எனது புதைகுழியாக பிரகடனப்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒரு 45 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் அவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டிருந்தார். அதற்கு அமைவாக அதற்கான செலவிட்டு பாதுட்டை நீதிமன்றத்தில் காலதாமதமின்றி ஒப்படைக்க சொன்ன அடிப்படையில் இன்று நீதிமன்றத்திடம் அந்த பாதுடு தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்குது. அது உரிய நிதி வழங்கும் அரசு நிறுவனங்களுடன் கையளிக்கப்பட்டு ஒரு 2 வார கால அவகாசம் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த நிதி பாதீடு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தேச திகதியாக கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 20ஆம் தேதி மீளவும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஆனால் பாதீட்டினுடைய அங்கீகாரம் நிதி அனுசரணை ஆகியவற்றின் அனுமதியின் பின்னர் நிச்சயமாக அந்த திகதியில் ஆரம்பிக்கப்பட முடியுமா இல்லையா என்பது நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டு பங்கு பெற்றும் திறத்தினருக்கு அறிவிக்கப்படும் சொல்லி இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த சேட்டலைட் மூலமான சில படங்கள் எடுக்கப்பட்டு அங்கே சில சந்தேகமான இடங்கள் இருக்கலாம். அது தொடர்பாக இன்றைக்கு ஏதாவது மேலதிக ஆய்வுகள் அல்லது அகழ்பணி ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா இல்லை? இன்றைக்கு அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் ட்ரோன் கேமராவின் உதவியோட குறித்த சந்தேகத்துக்கிடமாக இருக்கலாம் என்ற பகுதி படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அது எடுக்கப்பட்டு தற்போது ஆய்வுக்காக பேராசிரியர் தொல்பொருள் பேராசிரியர் சுமதுவாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அவர் தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கிறார். ஆரம்ப இடம் முடிவிடம் எது என்றதை தற்போதைக்கு சொல்ல இயலாது. ஏனென்று என்று சொன்னால் இப்போதைக்கு செய்மதி ஒளிப்பட அனுசரணையும் அந்த படத்தினுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் இன்றைய காலையில் ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட படத்தின் அடிப்படையிலையும் உத்தேசமான பிரதேசங்களை அடையாளம் காண முடியுமே ஒழிய ஆரம்பமும் முடிவும் என்றது இப்போதைய நிலைமையில் சொல்ல முடியாது. பாதுகாப்பு தொடர்பாக நேற்று ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு தாங்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னதோடு சிந்துபாத்தி இந்து மயானத்தினுடைய நிர்வாக குழுவினரில் இருந்து 2 பேர் குறித்த போலீஸ் அலுவலர்களோட பாதுகாப்பு தொடர்பாக அவர்களோட தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் சொல்லி என்னது கட்டளையிடப்பட்டது. அதற்கு அந்த குறித்த இந்து மயான நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்துள்ளார்கள். அதே நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு தொடர்ச்சியாக பாதுகாப்பு தொடர்பில் இருக்கும்னு சொல்லி என்னது அறிவிக்கப்பட்டது. அது இது எக்கால பகுதிக்குரிய என்பது தொடர்பு ஏதாவது காவல் அறிக்கை புறப்படுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா இல்லை முழுமையாக நிறைவேற்றது முன்ன அது நடக்குமா என்ன? இதுவரையில் கடந்த 9 நாள் நடந்தது ஒரு மனித புதகுழியா இல்லையான்றது தொடர்பான தீர்மானம் எடுக்கிறதுக்கான பரீட்சார்த்த அகழ்வு பணி தான் நடைபெற்றிருக்குது. இது தொடர்பாக மேலதிகமாக கால நிர்ணயம் என்ன செய்யணும் அல்லது இது தொடர்பான நிகழ்வுகள் தொடர்பான விடயங்களை ஆராய்றதுன்றது பூர்வாங்க அகழ்வு பணிகள் முற்றுமுழுதாக முடிஞ்சதுக்கு பிறகு தான் அது தொடர்பான தீர்மானம் எடுக்க முடியும். உத்தேசமாக ஆனி மாதம் 26ஆம் தேதி என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. அது பாதுடு இன்றைக்கு தான் சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் கையளிச்சிருக்கிறார். அதை நீதிமன்றத்திலிருந்து தகுந்த திணைக்களங்களுக்கு அனுப்பி அது தொடர்பான அனுமதி வர்றதுக்கு அப்படியும் கொஞ்சம் காலத்தம்ப அதுக்கு பிறகு நிச்சயமான ஒரு திகதி நிர்ணயிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது, வெளியான தகவல். ராணுவத்திலிருந்து விலகியவர்கள் போலீஸ் துறையில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்கவும் முடிவு. சிஐடியில் முன்னிலையானார் கம்பன்வில. எம்மை தூற்றியவர்களுக்கு எம்மீது திடீர் காதல், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை மாற்றுவதற்கு முயற்சி, சம்பிக்க குற்றச்சாட்டு. கொலம்பியா ஜனாதிபதி வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு, பிரச்சார மேடையில் அதிர்ச்சி சம்பவம். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் சிறப்பாக இடம்பெற்ற பஞ்சரத உற்சவம்.
இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு. யாழ் காங்கேசந்துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பண நிகழ்வு. திருகோணமலை புகையிரத நிலைய ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. யாழ் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட 19 மனித எலும்புக்கூடுகள். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.